உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மாயா, கனகா என்ன கொல்ல போறா. எப்படியாவது நீதான் என்ன காப்பாத்தணும். அகிலாம்மா, முதல்ல அழறத நிறுத்துங்க. என்ன நடந்துச்சுன்னு முதல்ல தெளிவா சொல்லுங்க. அடுத்ததான் அந்த கனகா ஏன் உசுருக்கு தான் குறி வச்சிருக்கா. அதுவும் இன்னைக்கு என்ன கொல்ல போறா. இன்னைக்கேவா? ஆமா. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? மாயா, இதுல கண்ணீர் அஞ்சலி விளம்பரம் வந்திருக்கு. பாரு மாயா. பாரு. ஆனா இதுல அகிலாவை என்னைக்கு கொல்ல போறான்னு தேதி எதுவும் போடல. என்னைக்கு நல்லடக்கம் செய்யப்படும்னு போட்டிருக்கு. அதனாலதான் அவ இவளை இன்னைக்கு கொன்னுடுவாளோன்னு பயப்படுறா. தேதி போடாம இன்றுனா அது இன்னைக்கே இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இந்த பேப்பரை படிக்கிற ஒவ்வொரு நாளும் இன்றுதானே. ஆனா என்னைக்கு டார்கெட் வச்சிருக்கான்னு தெரியாம ஒவ்வொரு நாளும் அகிலாவை அவகிட்ட இருந்து காப்பாத்த நாம அலர்ட்டா இருந்துகிட்டே இருக்கணுமா? வேற வழி? ஆனா கனகாவுக்கு பயந்து தினம் தினம் அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. இன்னைக்கே எப்பவே கனகாவை கண்டுபிடிச்சு அவளை அழிக்கணும். அப்பதான் அவளால வரப்போற ஆபத்தை தடுத்து நாம நிம்மதியா இருக்க முடியும். அவளை அழிக்கணும்னு நாம எத்தனை நாளா ட்ரை பண்ணியும் முடியலையே. இப்ப மட்டும் அவளை எப்படி அழிக்க முடியும்னு நினைக்கிற? முடியும்னு நம்பினா கண்டிப்பா முடியும். இனிமே நம்ம பக்கத்துல இருந்து ஒரு இழப்பு கூட நடக்கவே கூடாது. இனி ஒரு உயிர் போனா அது கனகாவோட உயிராதான் இருக்கணும். அதுக்கான வேலையை இப்பவே ஆரம்பிக்கணும். நான் உங்ககிட்ட கனகா யூஸ் பண்ண பொருள் எல்லாம் கேட்டேன்ல, அதெல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டோம். என் ரூம்ல தான் இருக்கு. சரி, சீக்கிரமா போய் அதை எடுத்துட்டு வாங்க. போ அகிலா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.